வி த லீடர்ஸ் அமைப்பு சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக மாறும். 2031ஆம் ஆண்டு நிச்சயம் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆட்சிப்பட்டியில் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய அண்ணாமலை, மிஸ்ட் கால் கொடுத்து யாரையும் வி த லீடர்ஸ் அமைப்புக்கு அழைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பாஜக மீது கோபத்தில்தான் வெளியேறினேன் என்று தெரிவித்துள்ளார். சாதி மதத்தை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டுதான் வருகிறேன். நான் ஒரு தேசியவாதி எனவும் தெரிவித்தார். சாமானியர்களை அதிகாரத்தில் அமர்த்துவதே வி த லீடர்ஸ் அமைப்பின் நோக்கம் என்று கூறிய அண்ணாமலை, இந்த இயக்கம் சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக உருவெடுக்கும். 2026ஆம் ஆண்டு நிகழ்ந்தது போன்று 2031ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்களை அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போறாங்க. முதல்வர் விஜயை சிஎம் என குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை, தாவேக் அரசுக்கு ஆரோக்கியமான முறையில் வி த லீடர்ஸ் அமைப்பு அழுத்தம் கொடுக்கும் என்று கூறினார். ஓராண்டுக்கு கோரிக்கைகள் மட்டுமே வைப்போம், அமைச்சர்கள் தடுமாறினால் கை தூக்கி விட வேண்டும் என்றும், கீழே அழுத்தக்கூடாது, நல்ல சமுதாயம்தான் நமது இலக்கு என்றும் தெரிவித்தார். தாவேக் அரசு இந்த ஆண்டு 85,000 கோடி கடன் வாங்கப் போகிறது என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, தாவேக் அரசு முடியும் போது தமிழ்நாட்டின் கடன் 15 லட்சம் கோடியாக எட்டியிருக்கும் எனவும் கூறியுள்ளார். இனி விஜய் சாரனை கூப்பிடுவோம், சிஎம் சாரனை கூப்பிடுவோம். சிஎம் சார் ஒரு ஆர்டர் போடுறார். ஒரு வழிபாட்டு ஆலயங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ள எந்த டாஸ்மாகாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்க மூடுறோம்னு சொன்னாங்க. நாம செய்த கள ஆய்வுல ஒரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள இருக்கு. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கின்றோம். இதையும் நீங்க பேசுங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலினா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்றோம், கேட்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க செய்யுங்க.